இணைந்திருக்கிறோம் சிறியர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை. ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண மட்டத்தில் விரைவில் குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அனுரகுமார அரசின் திட்டம் இது. நாட்டில் குற்றச்செயல்கள் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை நிறுவ விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக சுபமான ஆரம்பத்திற்கு பொங்கல் பெரும் ஆசீர்வாதமாக அமையட்டும், ஜனாதிபதி அனுர வாழ்த்து. சுபமான ஆரம்பத்திற்கு இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டம் பெரும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஊழியர்களை பாதுகாப்பேன், சுகாதார அமைச்சர் உறுதி என்ற செய்தியோடு எத்தகைய மாற்றத்திற்காக ஆட்சிபீடம் ஏறினார்களோ அதற்கு உதவ தயார், அனுர அரசிற்கு பிரிட்டன் தூதுவர் ஆலோசனை. ரயிலின் முன் பாய்ந்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு, மீசாலையில் சம்பவம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார். நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள ரயில் பாதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. கொடிகாமம் வெள்ளாம் போக்கட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான திருமணமாகி 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வீட்டு கிணற்றிலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் வீட்டு கிணற்றில் மிதந்த நிலையில் நேற்று மாலை இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு சீனா பயணமானார் ஜனாதிபதி அனுர என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. முற்பக்கத்தின் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வாகன வரி சில சந்தர்ப்பங்களில் 600% வரை அதிகரிக்கக்கூடும். ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்த எம்பிக்கள், மீனவர் பிரச்சனையை பேச தயங்கியது ஏன்? கேள்வி எழுப்பும் யாழ் மீனவர்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றிற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தனர். இதன் போது இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசாமல் முதலமைச்சருடன் சிரித்துக் கொண்டு வெறுமனே செல்ஃபி எடுத்தமை வருத்தம் அளிப்பதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக யாழ்ப்பாணம் நல்லூர் சிவன் கோயில் தேர் திருவிழா இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு யாழில் இடைத்தரகர்களிடம் இருந்து விவசாயிகள் காக்கப்பட வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், களை கட்டியது பொங்கல் வியாபாரம், வவுனியாவில் வியாபாரிகள் மகிழ்ச்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. டேவிட் லிஹோரி காலமானார். ஈழத்து பதிப்பு துறைக்கு காத்திரமான பங்களிப்பை வழங்கிய டேவிட் லிஹோரி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார் என்ற செய்தியும், புதுக்குடியிருப்பு பகுதியில் மாணவி துஷ்பிரயோகம், 3 போலீசாரால் கைது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் நடாத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதி கிளிநொச்சியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் 3 மாதங்களாக வீடு ஒன்றில் வைத்து விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். பின்னர் குறித்த சிறுமி கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். குறித்த சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கிளிநொச்சி வைத்தியசாலை போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் விசாரணை செய்ய போது குறித்த சிறுமிக்கு கிளிநொச்சியில் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அந்த பெண் மூலமாக புதுக்குடியிருப்பு பெண்ணுக்கும் சிறுமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு சிறுமிக்கு பண ஆசை காட்டி புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் வீட்டிற்கு அழைக்கப்பட்டு 3 மாதங்கள் குறித்த சிறுமி அங்கு தங்கியிருந்துள்ளார். குறித்த பெண் சிறுமியை வைத்து தொழில் செய்து பணத்தை சிறுமிக்கு கொடுக்க மறுத்ததை தொடர்ந்தே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். பின்னர் கிளிநொச்சி போலீசாரினால் கிளிநொச்சியில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். புதுக்குடியிருப்பு போலீசுக்கு தகவல்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு குடும்ப பெண்ணும் கணவரும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி போலீசாரால் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஓய்வூதிய தொகையை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாணத்து
வடமாகாணத்திலிருந்து மஹஜர் என்ற செய்தியும், 200 போதை மாத்திரைகளுடன் சாவகச்சேரியில் 2 கைது, ஏடிசி கல்வி நிறுவனத்தில் பொங்கல் பொதி வழங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வத்திராயனில் கரையொதுங்கிய இணைந்த சிலை, வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இணைந்த சிலை ஒன்று நேற்று காலை கரையொதுங்கியுள்ளது. குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன்கள் விடுவிப்பில் ஏற்படும் தாமதத்தை முடிவுக்கு கொண்டு வருக சுங்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தியோடு ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ஹொலரா நோய் தொற்று அங்கோலாவில் 12 பேர் பலி, இளைஞர்களுக்கு மாதம் 8500 ரூபாய் உதவித்தொகை, எதிர்வரும் டில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் படித்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 8500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு தீ, 16 பேர் மரணம், 16 பேர் மாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சீன அரசிற்கு எதிராக தொடரும் போராட்டங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மருத்துவமனையில் சேர்த்ததால் இனி 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளையாட்டுச் செய்திகளாக 116 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றி, T20 தொடரை இழந்து மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது, சனத் ஜெயசூரிய தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை, உடனடி விசாரணைகளை மீள ஆரம்பியுங்கள், ஊடக சுதந்திர அமைப்புகள் அனுரவிற்கு கடிதம் என்ற செய்தியும், வடகிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர் விசாரணைக்கு அழைப்பு, உயர் நீதிமன்ற நீதியரசர் நியமனத்தில் பாரபட்சம் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, தமிழ் தலைவர்கள் ஓரணியில் இணைக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தலைவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. சீனா பயணமானார் அனுர என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், லாபம் ஈட்டும் தொழிலாக மருத்துவத்துறை மாற்றம், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ. லாபமீட்டும் தொழிலாக மருத்துவத்துறை மாற்றம் பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். அரச மருத்துவ கூட்டு தாபனத்தின் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் வரியை திருத்தாதற்கு அரசு தீர்மானம் என்ற செய்தியும், அனுர அரசு ஏற்படுத்த முயலும் மாற்றத்துக்கு உதவ தயார், இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர். புதிதாக பதவியேற்றுள்ள அனுர அரசாங்கம் ஏற்படுத்த முயலும் மாற்றத்துக்கு உதவ தயார் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. பருத்தித்துறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த சட்டவிரோத 3 மதுசார நிலையங்கள் முற்றுகை என்ற செய்தியும், மாகாண மட்டத்தில் குற்றவியல் விசாரணை பிரிவு நிறுவப்படும், அமைச்சர் ஆனந்த விஜயபால. மாகாண மட்டத்திலான குற்றவியல் விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்திருக்கிறார் என்று வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஏனைய பத்திரிகைகள் போலவே 14 வயது சிறுமி துஷ்பிரயோகம், முல்லைத்தீவில் 2 பெண்கள் உட்பட 3 கைது என்று அந்த செய்தி தொடர்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் முன்னே, மாகாண சபை தேர்தல் பின்னே. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை விரைவாக எடுக்குமாறு அரசாங்கத்துடன் வலியுறுத்தியுள்ளோம். மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடாத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அமைதி நல்லிணக்கம் பேண ஒன்றிணைவோம், பொங்கல் வாழ்த்தில் ஜனாதிபதி அனுர என்று ஜனாதிபதியினுடைய பொங்கல் வாழ்த்து செய்தி காணப்படுகிறது. இலங்கை மக்களின் நற்பண்புகள், நல்லிணக்கம் மற்றும் சுகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்துக்கான ஆரம்ப முயற்சியாகவும், சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திசையின் தொடக்கமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என பொங்கல் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக மீனவர்களின் தேவைகள் தொடர்பில் மகஜர் கையளிப்பு என்ற செய்தியும், ஆலயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாக்கள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நீங்க சாதிச்சிட்டீங்க, கார்பந்தயத்தில் வென்ற அஜித்துக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து என்ற செய்தியோடும், லாஸ் ஏஞ்சல் தீப்பிரவல் இதுவரை 24 பேர் உயிரிழப்பு, சிந்து நதியில் தங்கம் குவியும் மக்களால் பரபரப்பு. பாகிஸ்தானில் உள்ள சிந்து நதியில் தங்கம் புதைந்திருப்பதாக வெளிவந்திருக்கும் தகவலை அறிந்து மக்கள் சிந்து நதி நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக போர் நிறுத்தம், கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் நெதன்யாகு ஜோ பைடன் பேச்சுவார்த்தை. காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான
தற்போதைய நிலைமை குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 125 ரூபாய் வீதம் நெல்லினை கொள்வனவு செய்ய வவுனியா கூட்டுறவு சங்கம் தீர்மானம். விவசாயிகளின் நன்மை கருதியும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களால் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய உதவியாகவும் காய்ந்த நெல்லை கிலோ ஒன்று 125 ரூபாய் வீதம், காயாத நெற்களை 115 ரூபாய் வீதமும் கொள்வனவு செய்வதற்கு வவுனியா பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தீர்மானித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சந்தோஷம் செழிப்புற இத்திருநாள் அமையட்டும். பொங்கல் வாழ்த்தில் ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி என்ற செய்தியும், யாழில் போயா தினத்தில் மதுபானம் விட்ட நபர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நன்றியின் உன்னதத்தை எடுத்து எம்பும் தைப்பொங்கல் என்ற ஆசிரியர் தலையங்கமும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக எத்தகைய சவால்கள் வந்தாலும் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். பொங்கல் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ஜனாதிபதி அனுர சீனவிற்கு பயணம், யாழ்ப்பாணத்தில் நேற்று தோரணம் விற்பனை என்ற செய்திகளும், மற்றவர்களின் மதம் கலாச்சாரம் உள்ளிட்ட பரஸ்பர உரிமைகளை மதிக்கும் கலாச்சாரம் இலங்கையில் வரட்டும். பொங்கல் வாழ்த்து செய்தியில் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு, தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்துகிறது இந்தியா, துமிந்த நாகமுவ குற்றச்சாட்டு என்ற செய்திகளும், தையிட்டியில் மீண்டும் நேற்று போராட்டம், சிறுமி துஷ்பிரயோகம், 4 பேருக்கு மறியல் என்ற செய்திகளோடு முற்பக்கத்தின் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கை எப்போதுமே சிங்கள பௌத்த நாடு, துள்ளக்கூடாது கஜேந்திரகுமார் மேர்வின் சில்வா தெரிவிப்பு, 900 வருடங்களின் பின்னர் புலனறுவை சிவனிற்கு திருவம்பாவை பூஜை, ஜப்பானில் நேற்று சுனாமி எச்சரிக்கை என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யுங்கள், ஜனாதிபதி அனுரவிற்கு கடிதம் என்ற செய்தியோடு மின்சார வேலியில் சிக்கிய ஒருவர் சாவு, ரோஹிங்கியருக்கு ஆதரவாக போராட்டம், யாட்சன் பிகிரோடாவிடம் விசாரணை, உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டில் மாற்றமில்லை என்ற செய்தியும், பேஸ்புக் களியாட்டம் 10 பேர் கைது, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், மருந்துத்துறை குறைபாடுகள் தீர்ப்பது தொடர்பில் ஆலோசனை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, இலங்கையரை திருமணம் செய்து கைவிடும் வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கை பெண்களை திருமணம் செய்ததன் பின்னர் கைவிட்டு செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பிரஜை ஒருவரை திருமணம் செய்து பின்னர் அவரால் கைவிடப்பட்ட பெண் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் செய்துள்ளார். இந்த வழக்கில் ஆஜரான சட்டத்தரணி பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் விவகாரத்து பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் இவ்வாறான பல சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. நாடாளுமன்ற ஊழியர்கள் இடைநீக்கம் என்ற செய்தியோடு, கடத்தப்பட்ட மாணவி மீண்டும் மீட்பு, நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கண்டி தலவுலஹல பகுதியில் வானில் கடத்தப்பட்ட மாணவி அம்பாறை பஸ் தரிப்பிடத்தில் வைத்து கண்டிக்கு புறப்படவிருந்த பஸ்ஸில் நேற்று திங்கட்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடரும் பண்டிகை கால சோதனைகள் என்ற செய்தியோடு, உதயன் ஊடக அனுசரணையுடன் நடாத்தப்பட்ட கலைமகள் பிரீமியர் லீக் சாம்பியன் சுழிபுரம் ரைனோஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக பொங்கல் பொருட்கள் விற்பனை அமோகம், உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுவதற்கு வாய்ப்பில்லை மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு என்ற செய்தியோடு, கைத்தொழில் பேட்டைகளை வடக்கில் உருவாக்க திட்டம் ரஜீவன் எம்பி தெரிவிப்பு, கொள்கலன் விடுவிப்பு தாமதத்தை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவு என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக வாகன இறக்குமதிக்கான வரி 50% அதிகரிக்கலாம் என்று இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மீள ஆரம்பிக்கப்படும் வீட்டு திட்டங்கள், கைவிடப்பட்டுள்ள 12 அரச வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சமூகங்களை மேம்படுத்த புதிய திட்டம் நடைமுறை என்ற செய்தியோடு, மருத்துவ சோதனைக்கு பல ஆய்வகங்கள் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இலங்கை தமிழர்களின் அடையாளம் கல்வியே, இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவிப்பு, இலங்கை தமிழர்களின் அடையாளம் கல்வியே என்று யாழ் இந்திய துணை தூதுவராலயத்தில் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வறுமையால் கல்வி தடைப்படக்கூடாது, சங்கானை பிரதேச செயலர் தெரிவிப்பு என்ற செய்திகளோடு,
காசாவில் போர் நிறுத்தம் வலியுறுத்தினார் பைடன். காசாவில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பைடன் வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியோடு இறுதிப்பக்க செய்திகளாக கபலீகரம் செய்யும் காட்டுத்தீ, அமெரிக்காவில் 24 பேர் பலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கட்டட இடிபாடுகளில் இருந்து அனைவரும் நலமாக மீட்பு என்றவாறும் உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.